ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13th by NIRF. சூப்பரா இருந்துச்சு அக்கா, நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க அந்த பழைய இது பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அது எனக்கு கதையே புரியல ஸ்டார்டிங், அப்போ நல்லா இருந்துச்சு. ஆல்டர்னேட்டிவ் அம்பிகாபதி கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி டிசப்பாயின்ட் ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டியோட ரொம்ப மிஸ் ஆகும்போது ஒரு எதிர், ஏன்னா அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறது, அந்த கிளைமேக்ஸ் மாறுன்ற போது அது ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இது அதுக்கான ஒரு அந்த ஒரு அம்பிகாபதி ரஞ்சன் அந்த அப் டு கிளைமேக்ஸ் இது கிடையாது. நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் படமே இப்பதான் ஆமாம் இப்போ தான் பார்க்குறேன். அப்ப நீங்க ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அதெல்லாம் தெரியாதுல உங்களுக்கு? தெரியாது. சரி, இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. அது வேற கிளைமேக்ஸ் மாரி இல்லை. ஓகே, படத்துக்கு ஏத்த மாதிரி. ஆமாம் படம் கிளைமேக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ். ஆமாம், ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ரிவீல் பண்ண வேண்டாம், பட் எப்படி இருக்கு ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் இருக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் அது இன்னும் கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. அதுதான் டச்சிங்காக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் தான் படத்துக்கு சூட் ஆச்சு. பட் இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, பட் ஓகே நல்லா தான் இருக்குது. இல்லை, எனக்கு வந்து பழைய கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருந்தது. இது வந்து எனக்கு பெருசாக இல்லை, ஏன்னா அது ரொம்ப எமோஷனாக இருக்கும். அதில் தனுஷ் வந்து பின்னாடி வந்து நல்லா டைலாக்லாம் சொல்லியிருப்பாரு. இதில் வந்து அந்த எமோஷனே மிஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு டேரக்டரோட அவரோட கற்பனையை வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஒன்று யோசிச்சிருப்பார்ல, அது வந்து இப்போ ஏஐ மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாற்றி வைக்கிறது மூலமாக அவங்க கற்பனையவே இவங்க சிதைக்கிறாங்களோ அப்படி தோணுச்சு. ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தது தான் அது ஓஜி. எப்பயுமே அந்த டைலாகே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இது புதுசாக இருக்குது, அடுத்த பாட்டுக்கு லீட் மாதிரி தானே, நல்லா இருக்குது. செம்மையாக இருந்தது கிளைமேக்ஸு. ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸும் நல்லா தான் இருக்கும், இந்த கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. தலைவர் வந்து கண் முழிச்சிட்டாரு, வேறு லெவலாக இருக்குது. பாட்டுக்கெலாம் செம்மையாக டான்ஸ் ஆடணும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துக்கா, பக்காவாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. பழைய அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்ல இந்த கிளைமேக்ஸ்? கிளைமேக்ஸ் தான் டைலாக் கொஞ்சம் வந்துருக்கும். இல்லை, டைலாக்லாம் கொஞ்சம் சில ஆயிடுச்சு. மற்றவங்க நல்லா இருந்துச்சு, மஜாவாக இருந்துச்சு பார்க்கலாம். இந்த ஏஐ அந்த விஷயம் எப்படி இருக்கு? பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குது. பெருசாக இது ஓகே, அது வந்து ரொம்ப அவங்க பண்ணல, ஒரு 2-3 இதை மட்டும் அப்படியே வச்சுருந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. பெருசாக தெரில, அது வந்து எப்படி சொல்லலாம், அது வந்து ஆர்டிஃபிஷியல் தானா அப்படி கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. மற்றபடி அது பழைய இது கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ஏஐ ஒர்க்ல எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே புதுசாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் வேற கிளைமேக்ஸ் மாதிரி இல்லை, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இந்த ஃப்ளோலியே போயிடுச்சு. அதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியல, அது ஏன்னே தெரியல. உண்மையாக படம் அதான் நம்பிட்டானுங்க அவனுங்க. ஆனா உங்களுக்கு நீங்க படம் பார்த்து ஆல்ரெடி நான் பார்த்தனால நான் சொன்னனாலும் தெரிஞ்சதானுங்க, அந்த லெவல் ஏஐ யூஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் பிடிச்சதா இந்த கிளைமேக்ஸ்? ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஏஐ பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. தனுஷ் எழுந்து வர்றது, உயிரோட வர்றது தான் ஏஐ ஒர்க்கு. நல்லா பண்ணியிருக்காங்க நிஜமாலே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சதா இல்ல இந்த கிளைமேக்ஸ்? எப்பயுமே ஃபஸ்ட்டு தான். அதை நாங்கள் போட்டு பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தானே. சூப்பராக இருந்துச்சு. அது வேற என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? மற்றபடி கிளைமேக்ஸ் மட்டும் தான், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அந்த டைலாக் மட்டும் கடைசியில் அந்த யாருக்காக எழுந்துக்கணும் அது மட்டும் இல்லை, அவ்வளோதான். ரஹ்மான் மியூசிக், தனுஷ் ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்போ அது ஒரு ரியாலிட்டியை இது பண்ணுற மாதிரி ஏஐ ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு இப்போ ரீலீஸில் ஒரு கிளைமேக்ஸ் மாற்றி வரணும் பயந்தான். ஏன்னா எல்லாருமே டிஸ்அக்ரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்தை ஒரு ஹிட்டானது கண்ட்ரிஸ் அந்த கிளைமேக்ஸ் தான். அது ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான், எல்லாருக்கிட்ட டிசப்பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த படம் வரும்போது கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் வச்சாங்க. சேர்ந்துருக்கலாம் அது அப்படி இருந்த படம். அது ரொம்ப நார்மல் கிளீஷியா மூவி மாதிரி போய்டும் இல்லையா. சேர்ந்துருந்தா ஒரு நார்மலான ஒரு மூவி மாதிரி இருக்கும். சேரா இருந்தாலும் தான் அம்பிகாபதின்ற ஒரு ஹிட், ஒரு கல்ட்டுன்னு ஒன்று கிரிக்கெட்டாக இருக்குது. ஸோ அது ஆல்பமாக இருக்கட்டும், தனுஷ் அவராக இருக்கட்டும், அந்த ஆக்டிங் அவங்க அது எல்லாமே அதை சேர்த்து அது ஒரு ஹோல் பேக்கேஜே மாதிரி. ஸோ கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் இருக்கும், மறுபடியும் சொன்ன எழுந்து வந்துடுவேன் இந்த ஜோயா அப்படி அந்த டைலாக் இல்லைன்ற போது அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லப்போனால். ஏன்னா படம் ஹோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபே படம் ஹோல் டாக்ஸிசிட்டி ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனம் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் ஹேட் பண்ணாங்க, ஆனால் பிடிச்சதுக்கான ரீசன் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ்க்காக தான் நிறைய பேர் பார்க்க வருவாங்க அப்படின்னு அதுதான் அது கொஞ்சம் அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் ஏன்னா இது டேரக்டர்ஸோட கால் இல்லை. ஸோ நமக்கு தெரியும் 2 ஆப்ஷன், ஒன்று சேரும் இல்லை சேராமல் போகணும். அந்த சேராமல் போகிறதா இல்லை வருஷம் பிடிச்சிருந்தா ஃபேவரட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் அது நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே தெரியல. அது நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அது இப்போது ரொம்ப டெவலப்னால
ஈஸியாக நமக்கு ஏன்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரியாமல் சொல்லியிருந்தா யாரும் அவ்வளோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். தெரிந்தாலும் ஈஸியாக அவ்வளோ தான் இது நம்ம என்னென்ன போய் கெஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அது எல்லாமே இந்த படம் வந்து சின்ன வயசில் பார்க்க முடியாத ஏக்கம் இப்போ வந்து தியேட்டரில் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தா இந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதுவும் பிடிச்சிருக்கு, பழைய கிளைமேக்ஸும் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம தனுஷ் ரசிகர் குறை சொல்ல முடியாது. நான் பழைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலைவர் சொல்லுவார், ஒரு நாள் திரும்பி வருவேன், நான் ஜோயாவை காதலிக்கேன்னு. இதில் டைலாக்கே இல்லாமல் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் செம்மையாக இருந்தது. படம் வேறு லெவல். கிளைமேக்ஸ் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் தான் வரும்னு சொன்ன மாதிரி அதே கிளைமேக்ஸே வந்துச்சு. பழைய கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தா இந்த கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருந்தது. ஏன் பழசு உங்களுக்கு பிடிக்கல? அவர் இறந்துருவார் அந்த கிளைமேக்ஸில். பட் இதில் அப்படி இல்லாமல் அவர் திரும்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அது அப்படியே வந்துருச்சு. ஸோ தனுஷோட ஃபேன் நான். ஸோ இது பார்த்து நல்ல வைப்பாக இருந்தது. அவரோட ஆக்டிங் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்டிங் எல்லா படமுமே அவர் பின்னி எடுத்துருவார். அம்பிகா பற்றி ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தார். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. இப்போ ஆல்டர்னேட் இந்த ஏஐ ஒர்க்ல எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் டச்சிங்காக கொடுத்துருந்தாங்க சீனு. அது அவங்க பார்த்தா தான் தெரியும். ஸோ லாஸ்ட் சீன் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏஐ ஒர்க்ல எப்படி இருக்கு? ஏ ஓகேண்ணா இதுதான் சொல்லுண்ணா அப்படின்னாலும் இல்லைக்கா வித்தியாசம் ஆனால் அவ்வளோ இல்லை. தெரியலையா ஏஐ ஒர்க்? கடைசியாக இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் மோஸ்ட்லி நல்லா இருந்திருக்கும். எந்த டைலாக்? கடைசியாக இந்த முடிகிறப்ப ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்கப்ப எல்லா டைலாகும் வந்து அது கட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லவா? அது இல்லாமல் கிளையே இது மட்டும் வச்சு அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஆனால் சொல்லணும் ஓகே, थैंक यू. தனுஷ் சாரோட ஆக்டிங் அது. அவர் சொல்ல வேணாம், எப்பயுமே சொல்ல வேணாம். தனுஷ் ஆக்டிங்லாம் நீங்க தனுஷ் தானா? தனுஷ் ஃபேன் தாங்க. இல்லைக்கா அவன் வந்து எல்லாரும் ஃபேனுமே அவன். எல்லாரும் நீங்க தனுஷ் ஃபேன். ஸோ கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் இருக்கும். மறுபடியும் சொன்ன எழுந்து வந்துடுவேன் இந்த ஜோயா அப்படி அந்த டைலாக் இல்லைன்ற போது அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்ல போனால். ஏன்னா படம் ஹோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபே படம் ஹோல் டாக்ஸிசிட்டி ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனம் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஹேட் பண்ணாங்க. ஆனால் பிடிச்சதுக்கான ரீசன் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ்க்காக தான் நிறைய பேர் பார்க்க வருவாங்க அப்படின்னு அதுதான் அது கொஞ்சம் அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் ஏன்னா இது டேரக்டர்ஸோட கால் இல்லை. ஸோ நமக்கு தெரியும் ரெண்டு ஆப்ஷன், ஒன்று சேரும் இல்லை சேராமல் போகணும். அந்த சேராமல் போகிறதா இல்லை வருஷம் பிடிச்சிருந்தா ஃபேவரட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் அதுதான் அதே மாதிரி இந்த ஏஐ ஒர்க்ல எப்படி இருக்கு? அது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே தெரியல. அது நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அது இப்போது ரொம்ப டெவலப்னால ஈஸியாக நமக்கு ஏன்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரியாமல் சொல்லியிருந்தா யாரும் அவ்வளோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். தெரிந்தாலும் ஈஸியாக அவ்வளோ தான் இது நம்ம என்னென்ன போய் கெஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அது எல்லாமே இல்லை போஸ்டரில் போட்டிருந்தாங்க. நான் இந்த படத்தை பற்றி ரெகுலராக பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்டேட்ஸ் பற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். அடுத்த பாட்டுக்கு எப்படி தான் லீடு வரணும், அதனால தான். இப்போ நீங்க சொல்லுங்க, படம் ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸு தனுஷ் எழுந்துக்காமல் இருந்திருக்கலாம். அது மட்டும்தான், வேறு எதுவும். ஓகே, இந்த ஏஐ ஒர்க்ல எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருக்கு. பழைய அதே வெர்ஷனை விட்டுருக்கலாம். அது நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய வாட்டி பார்த்தேன். உங்களுக்கு கம்பேரிட்டிவ்ல எந்த கிளைமேக்ஸ் பழசு தான். குந்தன் சாவறது தான் நல்லா இருக்கு. எழுந்து வர்றது நல்லா இருக்கு.